நாளை வரவிருக்கின்ற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதன்மையாகவும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அன்னை ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நேரு யுவகேந்திராவை இந்தியாவிலும் பெரிய அளவிலே வளர்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவிலே முயற்சிகளை மேற்கொண்டார். அதை நம்முடைய இளைய தளபதி ராகுல் காந்தி செய்து கொண்டு வருகிறார். 15 தினங்களுக்கு முன்பு நாசாவிலே இருக்கின்ற ஒரு விஞ்ஞானியை அழைத்து நேரு யுவகேந்திரா சார்பிலே இந்தியாவிலும் இருக்கின்ற முக்கியஸ்தர்களை எல்லாம் அழைத்து எங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து நாசா விண்வெளியினுடைய சிறப்பு பற்றி, விஞ்ஞான ரீதியான முன்னேற்றங்கள் பற்றி ஜவஹர் பவனிலே ஒரு பெரிய கேள்வி வினாவிடை நிகழ்ச்சி ஒன்றினை ராகுல் காந்தி அவர்கள் நடத்தினார். அப்பொழுது நாசாவிலே இருக்கின்ற விஞ்ஞானி யார் என்று பார்த்தால் தமிழகத்தைச் சேர்ந்தவர், அங்கே இயக்குநராக இருந்தவர் தமிழகத்தை சேர்ந்தவர், அதிலும் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், அமெரிக்காவிலே கூட விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குநராக இருக்கின்ற தகுதி படைத்தவர் யார் என்றால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவரை அழைத்து அவர் கேட்ட கேள்வி, மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிக ஆணித்தரமாக, துல்லியமாக, பதட்டமே இல்லாமல் பதிலளித்தார். உண்மையிலே அந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி என்பது 1.5 மணி நேரமாக நீடித்தது. இந்தியாவை ஒரு விஞ்ஞான ரீதியிலான நாடாக மாற்றுவதற்கு நம்முடைய இளைய தளபதி ராகுல் காந்தி அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்று நேரு யுவகேந்திராவிலே கூட என்னுடைய நண்பர் சலீம் அகமது என்பவரும் பிபி சிங் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய பொறுப்பிலே, தேசிய அளவிலான பொறுப்பிலே இருக்கிறார்கள். அது நல்ல முறையிலே மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி இளைஞர் மன்றங்களை ஊக்குவிப்பதன் வாயிலாக கிராமங்கள் தோறும் வலுவான இளைஞர்கள், நாட்டுப்பற்றோடு கூடிய இளைஞர்கள், தேசிய பற்றோடு கூடிய இளைஞர்கள் வர வேண்டும் என்பதுதான் அன்னை சோனியா காந்தியினுடைய ஆசை, என்னுடைய அன்பு தளபதி ராகுல் காந்தி அவர்களுடைய ஆசை. நம் மற்ற இயக்கங்கள் 6 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது சரியான முறையில் இதற்கு பெரிய முக்கியத்துவம் தரப்படாமல் போய் ஒரே ஒரு இயக்குநரை வைத்து நடந்தது போய் இப்போது 3 பேர் கொண்ட ஒரு தலைமையில் ஒரு பெரிய குழுவினை அமைத்து எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய எல்லா விதமான உதவிகளையும் வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மையிலே தம்பி சுந்தர மகாலிங்கத்தை தானப்பா பாராட்டுவேன். நல்ல முறையில் பணியாற்றி கொண்டு வருகிறார். இன்னொன்று, இந்த மாதிரி டைரக்டராக இருக்கிறவங்க டக்குனு போட்டோக்கு கொண்டு வந்து நிற்பாங்க. இன்சாலே எப்போ ஓரமாக ஒதுக்கி நிற்கிறாரு. என்ன மாதிரி போகுது? ஏன்னா இது ஒரு ரெக்கார்டு. ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அழைப்பது என்பதெல்லாம் அரசுக்கு நாம் செய்கின்ற நிகழ்வுகளை ஆணித்தரமான எடுத்துக்காட்டுவதற்கு இது ஒரு அத்தாட்சி. நான் உண்மையிலே இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாணவ செல்வங்கள் எவ்வாறு விளையாட்டுத் துறையை முன்னேறுவதற்கு அக்கறையாக இருக்கின்றீர்களோ அதே போன்று நீங்கள் படிப்பிலும் ஆர்வம் காட்டி கொண்டு வர வேண்டும். இப்போ ரஜினிகாந்த் அவங்க பிறந்த நாள் விழாவில் என்ன சொன்னார்னா, அப்பா அம்மாவை மதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் கூட அன்றைக்கி டிவியில் பேசினேன். நீங்களும் உங்களுடைய தாய் தந்தையர்களை மதிக்கின்ற இளைஞர்களாக, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற இளைஞர்களாக நீங்கள் இருந்து மிகப்பெரிய அந்தஸ்துக்கு, உயர்ந்த அந்தஸ்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் 2 கரம் ஏந்தி ஆண்டவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். அனைவருக்கும் வருகின்ற புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களை நான் பதிவு செய்து விடைபெறுகிறேன்.